இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே நான் யாவருக்கும் வாழ்த்துதல் தெரிவிக்கின்றேன். தெய்வ தாமே எங்களோடு கூட இருந்து எங்களை நடத்துகின்றவராக இருக்கின்றார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் எங்களுக்காக வந்து சகலவற்றையும் செய்ய முடித்த தேவனாக இருக்கின்றார். நாங்கள் அவருடைய பிள்ளைகளாக இருக்கின்றோம். அவர்களுக்கு முக்கிய ஜீவனை கொடுத்திருக்கின்றார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னை எப்பொழுதும் வெளிப்படுத்தாமல் பிதாவை வெளிப்படுத்தினவராக இருந்தார். நாங்களும் எங்களை வெளிப்படுத்துகிறவர்களாய் இல்லாமல் கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிறவர்களாய் நாங்கள் காணப்பட வேண்டும். இன்றைய நாளில் நான் உங்களோடு கூட ஒரு காரியத்தை நான் பேச விரும்புகின்றேன். அதாவது, இந்த பூமி அறியாத ஒரு அதிகாரம் உண்டு. இயேசு கிறிஸ்துவும் அந்த அதிகாரமும். இந்த பூமியில வேறு ஆளுகைகள் அதிகாரங்கள் எல்லாம் உண்டு. அது கொஞ்ச நாளத்திலே அழிந்து போய்விடும். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் கொண்டிருக்கின்ற அதிகாரம், இந்த வானம் பூமி அழிந்து போனாலும் அவைகள் அழிந்து போகாது. அது சதா காலங்களிலும் நிலைத்திருக்கிற அதிகாரமாக இருக்கின்றது. அந்த அதிகாரமானது எங்கள் வாழ் நாட்களிலே அது எங்களோடு கூட இருந்து கிரியை செய்கின்றது. அது எங்கள் வாழ் நாட்களில் எங்களுக்கு காணப்படுகின்றது. தேவனுடைய பிள்ளைகளாகிய எங்களுடைய வாழ்விலே அந்த அதிகாரம் காணப்பட வேண்டும். அதாவது நித்திய ஜீவனுக்கான அந்த அதிகாரம் எங்களிலே காணப்பட வேண்டும். இந்த மரணத்துக்கு ஏதுவான அதிகாரம் எங்களிலே காணப்படக்கூடாது. அதாவது கிறிஸ்துவினுடைய ஆளுகை எங்களில் காணப்பட வேண்டும். பொல்லாத பிசாசானவனுடைய மாம்சத்தினுடைய ஆளுகை எங்களில் காணப்படக்கூடாது. அதைத்தான் தேவன் விரும்புகின்றார். எங்களுக்கு பல விருப்பங்கள் உண்டு. பார்க்கிறது எல்லாம் ஆசைப்படுகிற விருப்பம் எங்களுக்கு உண்டு. அதிகாரம் இல்லாதிருந்தும் அதிகாரம் செலுத்துகிறதற்கு எங்களுக்கு விருப்பம் உண்டு. இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல பேசவும் காண்பிக்கவும் எங்களுக்கு அதிகாரம் உண்டு. ஆனால் ஆண்டவராகிய கிறிஸ்துவோ தன்னிடத்திலே அதிகாரம் இருந்தும் அதை அவர் காண்பிக்கவில்லை. தன்னிடத்திலே பலன் வல்லமைகள் இருந்தும் சில இடங்களில் அவர் அமைதியாய் இருந்தார். சகலதும் இருந்தும் அவர் இல்லாதவர் போல இருந்தார். நாங்கள் கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிறவர்களாய் காணப்படத்தக்கதான அந்த விடுதலை அதிகாரம் எங்களிலே காணப்பட வேண்டும். அது எங்களில் காணப்படுகிறதா என்று சொல்லி நாங்கள் இருந்து பார்க்க வேண்டிய காரியங்கள் உண்டு. உதாரணத்துக்கு, இயேசு கிறிஸ்து என்னை விடுவித்திருக்கின்றார். அந்த விடுதலையான அதிகாரம், பாவ மன்னிப்பின் அதிகாரம் எங்களுக்குள்ளே கிரியை செய்து நாங்கள் விடுவிக்கப்பட்டவர்களாய் நாங்கள் வாழுகின்றோமா என்கின்ற அதை நாங்கள் பார்க்க வேண்டும். இல்லை, ஆண்டவர் என்னுடைய பாவங்களை மன்னித்தும் என் நோய்களை சுகமாக்கி இருந்தும் நான் எப்பொழுதும் அந்த நோயுடனே நான் வாழ்கிறேனா அல்லது பாவத்துடனே வாழ்கிறேனா? நான் தேவனுடைய பிள்ளை என்று சொல்லப்பட்டவனாய், தேவனால் விடுவிக்கப்பட்டவர் என்று சொல்லப்படுகிறவனாய், தேவனுடைய ராஜ்யத்துக்கு உட்பட்டவன் என்று நான் சொல்லப்படுகின்றவனாய் காணப்பட்டு கொண்டும் நான் அடிமைத்தனங்களுக்குள்ளும் பாவங்களுக்குள்ளும் நான் சிறையிருப்புகளுக்குள்ளும் நான் காணப்படுகின்றேனா என்று நாங்கள் யோசிக்க வேண்டிய நாட்களிலே நாங்கள் இருக்கின்றோம். அப்படி நாங்கள் பாவத்துக்குள்ளே, அடிமைத்தனத்துக்குள்ளே, சிறையிருப்புகளுக்கு நாங்கள் காணப்படுவோமானால் அது வெரி டேஞ்சர். ஏனென்றால் பாவத்தில் நிலைத்திருக்கிறவன் வாழ்வுடைய மாட்டான் என்று சொன்ன ரோமர்களை வாசிக்கின்றோம். அப்ப உன் பாவங்களை அறிக்கையிட்டு விட்டு விடுகிறவனே இரக்கம் பெறுவான் என்று வாசிக்கின்றோம். அப்ப நாங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு விட்டு தேவனிடத்திலே இரக்கம் பெற வேண்டும். சில வேளைகளில் மனுஷனுக்கு ஒரு பலவீனம் உண்டு. நான் இதை குறித்து சொல்ல வருகின்றேன் என்றால், ஒரு நோய் ஒரு மனுஷனுக்கு தாக்குகின்றது. அது சில வேளைகளில் அவனுடைய அறியாமையின் காரணத்தினாலே காணப்படுகின்றது. சில வேளைகளில் தேவனிடத்திலே அதிகாரம் பெற்றவனாய் பிசாசானவன் துன்பப்படுத்தும்படி வருகின்றான். அவைகள் எங்களை விட்டு நீங்கிவிடும். அவைகள் பயன்படுத்தவில்லை. ஆனால் நாங்கள் தேவனுக்குள்ளே வாழும்போது சுகம், பலன், விடுதலை, சந்தோஷம், சமாதானம், இவைகள் பயமில்லாத வாழ்வு
எங்களுக்குள்ளே காணப்பட வேண்டும். ஐஸ்வர்யம் அது அடுத்தது. ஒருவன் ஐஸ்வர்யவானாய் வாழ்கின்றது கிறிஸ்துவுக்குள் வாழ்கின்ற வாழ்வு அல்ல. ஏனென்றால் ஆண்டவரே சொன்னார், நீ உலகத்தில் உள்ளவைகளில் நீ ஆசைப்படாதே என்று சொல்லி. ஆனால் சில வேளைகளில் எங்களுடைய வாழ்வு 100க்கு 100 விதமாய் அவனி காணப்படாமல் சில பலவீனங்கள் காணப்படுகின்றது. ஆனால் இவைகளில் நாங்கள் எப்படி தேவனுக்குள்ளே காணப்படுகின்றோம் என்றதைத்தான் குறைத்து நான் உங்களோடு கூட காண்பிக்க விரும்புகிறேன். ஒரு மனுஷன் உண்மையிலே தேவனுடைய ஆவியுள்ள மனுஷனாய் இருந்தால், அல்லது தேவனுடைய பிள்ளையாய் தன்னை தேவன் நடத்த வேண்டும் என்று காணப்படுகின்ற மனுஷன் எப்படி இருப்பான் என்றால், எல்லா இடங்களிலும் அவன் தேவனுக்கு உண்மையாய் இருக்க விரும்புவான், உண்மையாய் இருப்பான், அல்லது உண்மையாய் இருக்க போராடுவான். அவன் உண்மையான மனுஷனாய் இருப்பான். தேவனுக்கு முன்பாக நாங்கள் பார்க்கலாம், யோசேப்பை பார்க்கலாம். அவர் எல்லா இடத்திலும் தேவனுக்கு முன்பாக உண்மை உள்ளவராய் இருந்தார், உண்மை உள்ளவராய் இருக்க போராடினார். நாங்கள் ஜோபுவை பார்ப்போம். ஜோபு தனக்கு எவ்வளவோ பிரச்சனை துன்பங்கள் வந்த நேரத்திலும் அவன் தேவனை மறுதலிக்கல, தேவனுக்கு உண்மையாய் இருக்க மீண்டும் அந்த நேரத்திலும் அவர் போராடினவராய் காணப்பட்டார். அப்போஸ்தலர்களை பார்ப்போமானால் எல்லா வேளைகளிலும் ஸ்தேவானை எடுத்துக்கொள்வோமானால் அந்த துன்பமான வேளையிலும் இயேசு கிறிஸ்துவை வெளிப்படுத்தும்படி தன்னை பிதாவை இவர்களை மன்னியும் என்று தன்னுடைய போராட்டங்களிலும் துன்பங்களிலும் கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிறவர்களாய் காணப்பட்டார்கள். இன்றைய நாட்களிலே கூட இந்த கொல்லப்பட்ட அமெரிக்காவிலே சொல்லிக் கொள்ளப்பட்ட அந்த கிரேக்கினுடைய மனைவியை எடுத்துக்கொள்ளப்படுமானால் தன்னுடைய அந்த துன்பமான வேளையிலும் தன்னுடைய கணவனை கொன்றவரை மன்னிக்கிறதான இயல்புடைய அந்த இயல்பு அவர்களுக்கு காணப்படும். ஏனென்றால் நான் இந்த வேளையிலே கூட நான் என் தேவனுக்கு பிரியமானவனாய், அதே நேரம் தேவனுடைய அன்பு நிறைந்த அந்த விடுதலைக்கிலே வாழ்கிறவர்களாய் வாழ போராடுவார்கள், உண்மையுள்ளவர்களாய் காணப்படுவார்கள். ஏன் நான் இவைகளை சொல்லுகிறேன் என்று சொன்னால், இயேசு கிறிஸ்து எங்களுக்கு கொடுத்த பாவ மன்னிப்பு, அந்த இயேசுவின் பூரணமான அன்பு எங்களுக்குள்ளே கிரியை செய்கிறதா என்பதை நாங்கள் கண்டுபிடிப்பதற்கு அதுதான் ஒரு அடையாளங்க. எனக்கு ஒரு சின்ன துன்பம் செய்த போதும் நான் அவனை மன்னிக்க முடியாமல் வாழ்வேனானால் கிறிஸ்துவின் அன்பு என்னை நிரப்பல்ல, அந்த பாவ மன்னிப்பு எனக்குள்ள வரல. சிலரோட மன்னித்து நாங்கள் ஒதுங்கி வாழுகிறது உண்டு. ஆனால் சிலர்கள் மன்னிக்காதபடி இருப்பார்கள், சகோதரனை மன்னிக்காதபடி இருப்பார்கள். சில காரியங்கள் நிமித்தம் மன்னிக்க முடியாது, ஆனால் இந்த மன்னிக்க வேண்டிய காரியங்களை நாங்கள் மன்னிக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். நான் நிறைய காரியங்களை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன், ஆனால் நான் ஒரு சில காரியங்களை நான் உங்களுக்கு காண்பிக்கின்றேன். பாவங்களை மன்னிக்கிற அதிகாரம் உள்ளவராய் இயேசு வெளிப்பட்டார். நோய்களை சுகமாக்குற அதிகாரம் உள்ளவராய் வெளிப்பட்டார். தன்னுடைய அதிகாரத்தை மற்றவர்களுக்கு, சீடர்களுக்கு கொடுக்கத்தக்க அதிகாரம் உடையவராய் வெளிப்பட்டார். பிசாசின் பிடியில் இருக்கிறவர்களை விடுதலையாக்குவதற்கு அதிகாரம் உள்ளவராய் காணப்பட்டார். மன்னிக்க, மோசேக்கு அந்த சிவந்த சமுத்திரத்தை திறக்கத்தக்கதான அதிகாரத்தை கொடுத்தவராய் காணப்பட்டார். தனக்கு சகல அதிகாரம் இருந்தும் தன்னை சிலுவையில் அறையும்படி அவர் அதிகாரத்தை கொடுக்கிறவராய் காணப்பட்டார். மரித்து உயிர் தழுகின்ற அதிகாரத்தை உடையவராய் அவர் காணப்பட்டார். அவர் வாழும்போது சொன்னார், நான் சீசர்களோடு இருக்கும்போது நான் மரித்து 3ஆம் நாள் உயிர் தழுவேன் என்று சொல்லி சொன்னபடி உயிர் தெழுந்தார். அப்படியான தேவன் அதிகாரம் உள்ள தேவனாய் அதிகாரத்தோடு தான் இருக்கின்றார். இன்றைக்கு எங்களுக்கும் சொல்லி இருக்கின்றார், நான் உங்களுக்கு நித்திய ஜீவனை கொடுப்பேன், நீங்கள் எனக்கு மரண பரியந்தம் உண்மை உள்ளவர்களாயிருங்கள் என்று சொல்லி தன்னுடைய வார்த்தையை நிறைவேற்றுகிற அதிகாரம் உள்ளவராய் இருந்தார். அப்படி சகல அதிகாரமும் உடையவராய் இருந்தவர் தனக்கு மேலே ஒரு அதிகாரம் இல்லை என்று சொல்லலாம். இயேசு கிறிஸ்துவுக்கு மேலே ஒரு அதிகாரம் இல்லை. அப்படியான அதிகாரத்தை உடையவர் தனக்கு மேல
அந்த பாவத்தை சுமத்தும்படியான அதிகாரத்தை பெற்றுக்கொண்டார். அவரே பெற்றுக்கொண்டார். தன்னை அவ்வளமாய் தாழ்த்தினார். ஏனென்றால் நாங்கள் விடுதலையாகும்படி. இந்த அதிகாரங்கள் எல்லாம் கிறிஸ்துவுக்குள் காணப்படுகின்றது என்று ஒரு மனுஷன் அறிய வேண்டும். அறிந்து என் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று சொல்லி அந்த மன்னிக்கப்பட்டதற்கு ஏற்ற விதமாய் வாழ வேண்டும். என்னுடைய நோய்கள் சுகமானது என்ற அந்த விசுவாசத்திலே வாசிக்க வேண்டும், வாழ வேண்டும். அதே போல எனக்கு மன்னிக்கிறதுக்கு அதிகாரம் உண்டு என்று மன்னிக்கிறவனாய் வாழ வேண்டும். அதே நேரம் எனக்கு விடுவிக்கிற அதிகாரம் உண்டு என்று சொல்லி அதை விடுவிக்கின்றவனாய் காணப்பட வேண்டும். ஒருவன் ஒரு வார்த்தையை நம்பினால், அதான் ஆண்டவர் சொன்னார், நீங்கள் சிறு விசுவாசம் உள்ளவர்களாய் இந்த மலையை பார்த்து நீங்கள் பெயர்ந்து போன்னு சொன்னால் அது அப்படியாகும் என்று சொல்லி அப்படி பெரிய காரியங்களை செய்ய தேவன் போதுமானவராக இருக்கின்றார். நான் உங்களோடு கூட எங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், பாவங்களை மன்னிக்கிறதற்கு அதிகாரம் உண்டு என்று சொல்லி மத்தேயிலே அவர் சொல்லி இருக்கின்றார். மத்தேயு 9வது அதிகாரத்திலே நான் சில காரியங்களை நானே வாசித்து போகின்றேன். மத்தேயு 9வது அதிகாரம் 2வது வசனம் சொல்லுகிறது, ஆண்டவராகிய இயேசு சொல்லுகிறார், உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். அப்ப ஆண்டவர் சொல்லுகிறார், உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, நீ உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்று சொன்னபோது அவன் எழுந்து நடந்தான். அப்ப கிறிஸ்து நட என்று சொன்னபோது அவன் எழுந்து நடக்கின்றான். அப்ப உனக்கு உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று சொன்னபோது அவனுக்கு பாவம் மன்னிக்கப்பட்டது. எழுந்து நட என்று சொன்னபோது அந்த வார்த்தையினாலே அவன் எழுந்து நடந்தான். அந்த அதிகாரம் எப்படி ஒரு பூமியிலே இதுவரை நடக்காத அதிகாரம். அப்ப அந்த இயேசு கிறிஸ்துவின் அதிகாரம் இந்த பூமியிலே வெளிப்பட போதுமானதாக இருக்கிறது, இன்றும் வெளிப்பட்டு கொண்டிருக்கின்றது. அதே போல 9வது அதிகாரம் 6வது வசனம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு என்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். அப்ப நோய்களை சுகமாக்குற அதிகாரம் உள்ளவராய் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்தார். பாவங்களை மன்னிக்கும் போது அவனுடைய நோய்கள் சுகமாகிறதை நாங்கள் காண்கின்றோம். மத்தேயு 4:24 ஆண்டவர் பிசாசுகளை திரட்டுகின்றார், பிணியாளிகளை சுகமாக்கின்றார், நோய்களை சுகமாக்கின்றார், சந்தோஷம் இல்லாமல் வந்தவர்களுக்கு சந்தோஷத்தை கொடுத்து அனுப்புகிறார். அப்ப அங்கெல்லாம் அவர்களுக்கு இயேசு கிறிஸ்துவுக்கு அந்த நோய்களை சுகமாக்கின்ற அதிகாரம் கொடுக்கப்பட்டது. ஆனால் இயேசு கிறிஸ்து மரித்து உயிர் தெழுந்த பின்பு அவைகளை அப்போஸ்தலர்கள் செய்து வந்தார்கள். அந்த அப்போஸ்தலர்களுக்கு எப்படி அந்த அதிகாரம் கொடுக்கப்பட்டது? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த அதிகாரத்தை கொடுக்கின்றார். யோவானிலே நாங்கள் அதை வாசிக்கின்றோம். 20:23 நாங்கள் அதை வாசிக்கின்றோம். பாவங்களை மன்னிக்கிறதற்கான அதிகாரத்தை கொடுக்கின்றவராய் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து காணப்படுகிறார். இந்த பூமியிலே தேவனுடைய ஆவியை பெற்ற எங்களுக்கு பாவங்களை மன்னிக்கிறதான அதிகாரத்தை கொடுக்கின்றார். அதுதான் எங்களுக்கு ஒருவன் விரோதமாய் ஒரு காரியத்தை செய்யும் போது நாங்கள் அதை மன்னிக்கும் போது அவனுடைய பாவங்களை நாங்கள் மன்னிக்கின்றோம். அதுதான் அங்கு ஆண்டவர் சொன்ன வார்த்தை. இப்ப எனக்கு விரோதமாய் ஒருவன் எழும்பி எனக்கு விரோதமாய் ஒரு காரியத்தை செய்து என்னை துன்பப்படுத்தி அல்லது என்னை இழிவாய் பேசி காரியங்களை செய்து என்னை அவமானப்படுத்துகின்றான். ஆனால் நான் அவனை மன்னித்து விடும்போது அவன் எனக்கு செய்த காரியங்களும் மன்னிக்கப்படுகின்றது. எப்படி நாங்கள் கிறிஸ்துவுக்கு விரோதமாய் காரியங்கள் செய்தோமோ, பிதாவுக்கு விரோதமாய் செய்தோமோ, அதை பிதா எப்படி எங்களுக்கு மன்னிக்கிறாரோ அதே விதமாய் நாங்களும் மன்னிக்கின்றவர்களாய் காணப்படத்தக்கதான அதிகாரத்தை அவர் எங்களுக்கு கொடுக்கின்றவராய் இருக்கின்றார். தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிற ஒவ்வொருவரும் நாங்கள் இவைகளை செய்ய கடனாளிகளாய் இருக்கிறோம். அதுதான் நான் சொன்னேன், எங்களை கொலை செய்தவர்களை, அந்த அமெரிக்காவிலே தன்னுடைய கணவனை கொலை செய்தவர்களை அந்த சகோதரி மன்னித்த போது அந்த சகோதரி அவனுடைய பாவங்களை மன்னிக்கின்றார். அதே நேரம் அவனுடைய பாவங்களை சகோதரிகள், ஆனால் அவன் கிறிஸ்துவினிடத்திலே வரும்போது
அந்த பாவங்கள் எண்ணாதிருக்கப்படுகின்றது. ஏனென்றால் அந்த சகோதரி அவனை குற்றம் சாட்ட இல்லை, வார்த்தை அவனை குற்றம் சாட்ட முடியாது. அப்ப எங்களுடைய வாழ்நாட்களிலே நாங்கள் கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிறவர்களாய் வாழ்கின்றோமோ, அல்லது எங்களுடைய சுய விருப்பப்படி, நான் முதல் சொன்னபடி எங்களுடைய விருப்பங்களின்படி நாங்கள் அவரை மன்னிக்க முடியாமல், நாங்கள் அவர்களை ஏற்றுக்கொள்ளாதபடி நாங்கள் வாழ்கின்றவர்களாய் காணப்படுவோமானால் கிறிஸ்து எங்களிலே இல்லை. நாங்கள் சொல்லலாம், கிறிஸ்து எங்களிலே இருக்கின்றார், கிறிஸ்துவின் ஆவியானவர் எங்களுக்குள்ளே இருக்கின்றார், கிறிஸ்துவனுடைய வார்த்தை எங்களுக்குள்ளே இருக்கிறது என்று சொல்லி. ஆனால் அந்த வார்த்தை இருக்கின்றது, எப்படி இருக்கிறது? கிரியை செய்ய முடியாதபடி இருக்கின்றது. இயேசு கிறிஸ்து எப்படி இருக்கின்றார்? அந்த கிரியை செய்ய முடியாதபடி இருக்கின்றார். கிரியை செய்ய முடியாத இயேசு கிறிஸ்துவினாலே நாங்கள் ஒன்றுமே செய்யவிட முடியாது. யாரெல்லாம் இயேசு கிறிஸ்து கிரியை செய்யும்படி இடம் கொடுக்கிறார்களோ அவர்கள் தான் கிறிஸ்துவனிடத்திலே வருகிறார்கள். நாங்கள் மத்தேயு, மார்க்கு, லூக், ஜோன்லே நாங்கள் வடிவாக வாசிக்கிறோம். எப்படி கிறிஸ்து தன்னிடத்திலே கிரியை செய்யும்படி வருகிறார்களோ அவர்கள் தான் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள். எப்படி கிறிஸ்து கிரியை செய்ய இடம் கொடுக்காமல் இருக்கின்ற பரிசேயர், சதுசேயராய் காணப்படுகிறார்களோ அவர்கள் கிறிஸ்துவனிடத்திலே வராதவர்களாய் இருக்கிறார்கள். உண்மையாய் கிறிஸ்துவனிடத்திலே வந்தவர்கள் தேவனுடைய வார்த்தை தங்களுக்கிலே கிரியை செய்யவும் அது இடம் கொடுக்கவும் வாழ்கின்றவராய் காணப்படுவார்கள். இந்த அதிகாரங்கள் எல்லாம் சும்மா கொடுக்கப்படல, சும்மா எழுதி இயேசு கிறிஸ்துவானவர் இதையெல்லாம் சும்மா எழுதி வைக்கல. இந்த பைபிளை வாசித்துட்டு போய்கொண்டு வாழ்ந்துக்கிட்டு நான் கிறிஸ்தவன் என்று சொல்லுவதற்கு இந்த வார்த்தை எங்களுக்கு கொடுக்கப்படல. அப்போஸ்தலர்கள் இயேசு கிறிஸ்து வாழ்ந்து காட்டினார் என்று காண்பிக்கும்படி எழுதி வைக்கப்பட்டிருக்கிறதே தவிர சும்மா எழுதி வைக்கப்படலைங்க. ஏன் நான் இவை சொல்லுகிறேன் என்றால், ஆண்டவருடைய அந்த அதிகாரம், தேவனுடைய அந்த அதிகாரம் கிறிஸ்துவினூடாக கிரியை செய்தது. அதை அப்போஸ்தலர்களுக்கு கூடாக அவர் கொடுத்தார். அப்போஸ்தலர்களுக்குள்ளே கிரியை செய்தது. என்றும் பூமியிலே அவ்வண்ணமாய் வாழ விரும்புகிற பிள்ளைகளினூடாக அவைகள் கிரியை செய்த வண்ணமாய் தான் இருக்கின்றது. எப்படி அவ்வண்ணமாய் வாழ விரும்பாதவர்களூடாக அந்த கிரியை செய்யாமல் இருக்கின்றது. அதனாலே அந்த கிறிஸ்தவர்களுக்குள் கிறிஸ்துவை காண முடியாமல் இருக்கின்றது. மன்னிக்க வேண்டும், ஒரு கிறிஸ்தவனுக்குள்ளே ஒருவன் கிறிஸ்துவை கண்டால் தான் அவன் கிறிஸ்தவன். ஒரு கிறிஸ்தவனுக்குள்ளே கிறிஸ்துவை ஒருவன் காணவில்லை என்றால் கிறிஸ்துவும் அவனும் இல்லை. கிறிஸ்துவும் அவனும் பிரிந்திருக்கிறார்கள். கிறிஸ்துவும் அவனும் ஒன்றாய் இருக்கும் போதுதான் கிறிஸ்தவன். கிறிஸ்துவும் அவனும் பிரிந்திருக்கும் போது கிறிஸ்து அவன் அல்ல. இவைகள் இந்த நாட்களிலே வெரி இம்பார்ட்டன்டாய் காணப்படுகின்றது. மன்னிக்க வேண்டும், ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவானவர் எங்களுக்கு அதை தந்து போனார். விடுவிக்கின்ற அதிகாரம் இந்த பூமியிலே, நான் பழைய ஏற்பாட்டிலே நான் உங்களுக்கு ஒரு காரியத்தை காண்பிக்க விரும்புகிறேன். யாத்திராகமத்திலே 5வது அதிகாரம் 1வது வசனத்திலே மோசே சொல்லுகிறார் பார்வோனுக்கு, என் ஜனங்களை விடு என்று. என்னத்துக்கு என்று சொன்னால், என் ஜனங்கள் எனக்கு ஆராதிக்கும்படி, என் ஜனங்கள் என்னை ஆராதிக்கும்படி, பண்டிகை கொண்டாடும்படி என் ஜனங்களை போக விடு என்று. ஆனால் பார்வோனுக்கோ விட விருப்பமில்லை. ஏனென்றால் அவனுக்கு அடிமைப்படுத்தி வைத்திருக்கத்தான் விருப்பமாயிருந்தது. இன்றைக்கும் தேவன் ஒரு பிள்ளையை ஆராதிக்கும்படி விடுவித்திருக்க, அவன் ஆராதிக்க விருப்பமற்றவனாயோ அல்லது ஆராதிக்க முடியாதவனாயோ அல்லது ஆராதிக்க போகாதவனாயோ அல்லது அவனுடைய வாழ்விலே தேவனுக்கு ஏதுவானவைகள் அவன் செய்ய முடியாதபடி ஒரு காரியம் காணப்படுகிறது என்றால் அவனை ஒன்று தடை பண்ணுகிறது. அந்த தடை பண்ணுகிற காரியம் எதுவோ அதை நாம் விட்டுவிட வேண்டும். சிலவழி உலகத்துக்குரிய காரியமாக இருக்கலாம்,
எக்ஸாம்பிளுக்கு இன்றைக்கு ஒரு இடத்திலே ஆராதனை நான் அங்கு போக வேண்டும் என்று இருதயம் விரும்பும், ஆனால் அதை தடை பண்ணுகிற காரியங்கள் நிறைய இருக்கும். அதை உடைத்து போக வேண்டியதுதான் இன்றைக்கு எங்களுக்கு காணப்படுகின்ற வேலை. அன்று அந்த பார்வோனுக்கு சகல அதிகாரங்களும் காணப்பட்டது, ஆனால் அவன் மனதில்லாதிருந்தான். ஆனால் ஆண்டவர் அவர்களை விடுவிப்பேன் என்று சொன்னார். அதை ஆண்டவர் விடுவித்தார். அன்றும் இஸ்ரவேல் ஜனங்கள் அநேகம் பேருக்கு போக விருப்பம் இல்லாதிருந்தது. அடிமையாக இருந்து விடுவோம் என்று சொல்லி இன்றைக்கும் நிறைய கிறிஸ்தவ பிள்ளைகளுக்கு அந்த அடிமையாக இருந்து விடுவோம் என்கின்ற காரியம் இருக்கின்றது. ஆனால் அன்றைக்கு அவர்களுக்கு தெரியும், நாங்கள் விடுவிக்கப்படவில்லை, அடிமையாய் இருக்கிறோம் என்று. இன்றைக்கு விடுவிக்கப்பட்டவர்களாய் அடிமையாய் இருக்கின்ற கிறிஸ்தவ பிள்ளைகள் கவலைக்குரிய காரியமாய், வேதனைக்குரிய காரியமாய் இருக்கின்றது. ஏன் என்று சொன்னால் 14வது அதிகாரம் 16வது அதிகாரத்திலே நாங்கள் வாசிப்போமானால், யாத்திராகமத்திலே நாங்கள் நான் வாசிக்கின்றேன். மோசே ஆண்டவர் கடற்கரையிலே வந்து நிற்கின்றார். ஜனங்கள் கூட்டம் கூட்டமாய் பின்தொடர்ந்து வருகிறார்கள். ஆனால் சமுத்திரம் தடையாய் இருக்கின்றது. எனக்கு தடை, நான் போக தடை தேவன் இல்லைங்க. நாங்கள் போவதற்கு தடை தேவன் இல்லை. எங்களுடைய பார்வையும் எங்களுடைய காரியங்களும் தான். அன்று மோசைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது கோல், நடந்து போகும்படி மோசைக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் மோசையோ அந்த இடத்திலே வந்து நிற்கின்றார். ஆனால் தேவன் சொல்லுகிறார், உனக்கு கொடுத்த கோலை நீ நீட்டு திறக்கும் என்று சொல்லி. எங்களுக்கு வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கிறது, எங்களுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாங்கள் அதை பயன்படுத்தாமல், பாவிக்காமல் நாங்கள் இருப்பதுதான் நிறைய தடைகளுக்கு காரணமாக இருக்கின்றது. நாங்கள் எங்களை விட்டு கொடுக்கிறல்ல, நாங்கள் எங்களை விட்டு கொடுக்கிறதில்லை. இன்னும் அதிகமாக எங்களை விட்டு கொடுக்க வேண்டும். நாங்கள் எங்களை தேவ ஆவியானவரிடத்திலே நாங்கள் விட்டு கொடுப்போமானால் தேவ ஆவியானவர் அதை செய்து முடிப்பார். ஏனென்றால் செய்கின்றவர் அவர் ஒருவரே, எங்களிடத்திலே எதுவும் இல்லை. ஆனால் அவர் தந்ததை நாங்கள் எடுத்து நடக்கும்போது அவர் எங்களை நடத்த போதுமானவராக இருக்கின்றார். அதோடு கூட நான் இன்னொரு காரியத்தை நான் காண்பிக்க விரும்புகிறேன். பாருங்க, யோசேப்பு சொல்லுகிறார் ஒரு காரியம். யோசேப்பினுடைய காரியம் ஒன்று வருகின்றது. அதை யாத்திராகமம் 13வது அதிகாரம் 19வது வசனம் நான் வாசிக்கின்றேன். மோசே தன்னுடனே கூட யோசேப்பின் எலும்புகளை எடுத்துக்கொண்டு போனான். தேவன் நிச்சயமாய் உங்களை சந்திப்பார், அப்பொழுது உங்களோடு கூட என் எலும்புகளை இவ்விடத்திலிருந்து கொண்டு போங்கள் என்று யோசேப்பு சொல்லி இஸ்ரவேல் புத்திரருக்கு உறுதியாய் ஆணையிட்டபடி செய்தார். யோசேப்பு ஆண்டவருக்கு முன்பாக உண்மையுள்ளவனாயிருந்தான். ஆனால் அந்த யோசேப்புக்கு தேவன் வெளிப்படுத்தி இருந்தார், நான் இந்த ஜனங்களை ஒரு நாள் நான் இந்த இடத்திலே இருந்து அழைத்து போவேன் என்று சொல்லி அதை யோசேப்பு அந்த ஜனங்களுக்கு அறிவித்திருந்தார். தன்னுடைய எலும்புகளை கூட பார்வோனுடைய தேசத்திலே விட்டுவிட போவேண்டாம் என்று சொல்லி. ஆனால் அந்த மோசே அதை செய்வதற்கு எவ்வளவு ஜாக்கிரதையாக இருந்தார். எலும்புகளை கூட, யோசேப்பினுடைய எலும்புகள் அந்த இடத்திலே இருந்து கொண்டு போகப்படுகின்றது. எலும்புதானே என்றிட்டு அவர்கள் விட்டுவிட்டு போகவில்லை. ஏனென்று சொன்னால் அந்த தேவன் உங்களை அழைத்து கொண்டு போவார் என்று சொன்னவருடைய எலும்பு, அதை சுமந்து செல்கின்றார் மோசே. ஆனால் இன்றைக்கு எங்களுக்காக மரித்து உயிர்த்தெழுந்த அந்த இயேசு கிறிஸ்துவனுடைய வார்த்தையை, அவர் எங்களுக்கு கொடுத்த அன்பை, அவர் எங்களுக்கு கொடுத்த மன்னிப்பை, அவர் எங்களுக்கு கொடுத்த விடுதலையை நாங்கள் சுமந்து செல்ல
நாங்கள் ரெடியா இல்லை. ஏனென்றால் எங்களுக்கு அநேகம் வேலைகள், அநேகம் விருப்பங்கள், காரியங்கள் காணப்படுகின்றது. நான் உங்களுக்கு எனக்கு செய்து தான் சொல்லுகிறேன், ஒவ்வொருவருக்கும் சொல்லுகிறதான காரியம், உண்மையாய் ஒருவன் தேவனுக்குள்ளே வாழ்வானால் அவனுடைய மரணம் கூட கிறிஸ்துவை குறித்து பேசும். அவன் உயிரோடு வாழும்போது கூட அவ்வளவாய் பேசப்படாது இருந்தாலும் அவன் மரித்த பின்பும் அவனுடைய நாமம் பேசப்படும். ஏனென்றால் அவன் கிறிஸ்துவை மரணத்திலும் வெளிப்படுத்துகிறவனாய் காணப்படுகின்றான். அதனாலே தான் இயேசு கிறிஸ்துவானவர் மரித்து உயிர்த்தெழுந்த பின்பும் தேவனுடைய ராஜ்யத்திலே பேசப்பட்டார். அதன் பின்பு அப்போஸ்தலர்கள் மரித்த பின்பும் தேவனுடைய ராஜ்யத்திலே இன்றைக்கும் பேசப்படுகிறார்கள். எத்தனையோ மிஷனரிஸ்கள் தங்களுடைய தேசங்களை விட்டு கிறிஸ்துவை சுமந்து சென்று மரித்தார்கள், இன்றைக்கு பேசப்படுகின்றார்கள். நான் உங்களுக்கு அன்பாகவும் கட்டளையாகவும் நான் ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். நீங்கள் கிறிஸ்துவை சுமந்து செல்லவில்லை என்றால், நான் கிறிஸ்துவை சுமந்து செல்லவில்லை என்றால் நான் கிறிஸ்தவன் அல்ல, கிறிஸ்தவர்கள் அல்ல. கிறிஸ்துவை சுமந்து செல்லுகிறவர்கள் என்றால் கிறிஸ்டியானிட்டி என்கின்ற ரிலிஜனை சுமந்து செல்லுகிறவர்கள் அல்ல. ஞானஸ்தானம் எடுத்து சபையிலே அங்கமாய் வாழுகிறவர்கள் அல்ல. கிறிஸ்துவை சுமந்து சென்று கிறிஸ்து வெளிப்படுத்தின காரியங்களை, கிறிஸ்து கொடுத்த காரியங்களை ஒருவன் வெளிப்படுத்துகிறவன் தான் அவன் கிறிஸ்தவனாய் இருக்கின்றான். நான் ஒரு சம்பவத்தை உங்களுக்கு நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். யோவான் 10வது அதிகாரத்திலே 19வது அதிகாரத்திலே 10வது 13வது வசனங்களை நான் வாசிக்க விரும்புகின்றேன். வெரி இம்பார்ட்டன்டானவைகள். யோவான் 19:10 நான் வாசிக்கின்றேன். 10லிருந்து 11 வரைக்கும் நான் வாசிக்கின்றேன். அப்பொழுது பிலாத்து, நீ என்னோட பேசுகிறது இல்லையா? உன்னை சிலுவையில் அறைய எனக்கு அதிகாரம் உண்டென்றும் உன்னை விடுதலை பண்ண எனக்கு அதிகாரம் உண்டென்றும் உனக்கு தெரியாதா என்றான். பிலாத்து நினைச்சு கொண்டிருக்கிறார், இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அடிக்கிறதுக்கும் விடுவிக்கிறதுக்கும் எனக்கு அதிகாரம் உண்டு என்று இயேசு கிறிஸ்துவை பார்த்து சொல்லுகிறார். உன்னை சிலுவையில் அறையவும் உன்னை விடுவிக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு என்பதை உனக்கு தெரியாதா என்றான். அதற்கு இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், பரத்தில் இருந்து உனக்கு கொடுக்கப்படாதிருந்தால் என் மேல் உனக்கு ஒரு அதிகாரமும் இராது என்று சொல்லி, அந்த தேசத்திலே சகல அதிகாரமும் உள்ளவனாய் இருக்கிற ஒருவன் சொல்லுகிறான், உன்னை விடுவிக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு, உன்னை கொலை செய்யவும் எனக்கு அதிகாரம் உண்டு. அதற்கு இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், பரத்தில் இருந்து உனக்கு கொடுக்கப்படாவிட்டால் என் மேல் உனக்கு எந்த அதிகாரமும் இராது என்று சொல்லி, அந்த இயேசு கிறிஸ்து எப்படி 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 ஒரு அதிகாரம் பரத்தில் இருந்து உனக்கு கொடுக்கப்படாவிட்டால், அதாவது நான் மரிக்க வேண்டும், மீண்டும் உயிர் தள்ள வேண்டும், என் பிள்ளைகளை விடுவிக்க வேண்டும், பாவங்களை மன்னிக்க வேண்டும் என்று சொல்லி பரத்தில் இருந்து அனுப்பப்பட்ட நான் என்னை ஒப்பு கொடுத்தபடியினால், நான் என்னை ஒப்பு கொடுத்தபடியினால் உனக்கு என் மேல் அதிகாரம் உண்டே அல்லாமல் உன்னிடத்தில் எந்த அதிகாரமும் இல்லை என்று இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். நானே அந்த அதிகாரத்தை உன்னிடத்திலே கொடுத்திருக்கிறேன் என்று சொல்லி பாருங்க, அப்போஸ்தலர்களுக்கு கொடுக்கிறார் இந்த அதிகாரம், நோய்களை விடுதலையாக்க, சுகமாக, பாவங்களை மன்னிக்க கொள்ள. ஆனால் தன்னை சிலுவையில் அறையும் படிக்கும்
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதிகாரம் கொடுக்கின்றார். ஆனால் 11வது வசனம் சொல்லும்போது பிரதியுத்திரமாக பரத்தில் இருந்து, சரியா? அப்ப பிறகு நாங்கள் வாசிக்கின்றோம். அதை எப்படி தொடர்ந்து வாசித்து கொண்டு போங்க, அது உங்களுக்கு இன்னும் அதிகமாய் காணப்படும். அப்ப அதிகாரம் கிறிஸ்துவுக்குள்ள தான் இருக்கு. இன்றைக்கு நிறைய பேர் சொல்லி கொண்டிருக்கிறாங்க, கிறிஸ்துவை அடித்து கொலை செஞ்சிருக்காங்க, கிறிஸ்து கொல்லப்பட்டார், கிறிஸ்துவை கொலை செய்கிற அளவுக்கு அதிகாரம் இருக்கான்னு. பைபிள் தெளிவாய் சொல்லுது, கிறிஸ்துவை ஒருவருக்கு அடித்து கொலை செய்ய முடியாது, கொல்லவும் முடியாது. கிறிஸ்துவே அதை கொடுத்து நிறைவேற பண்ணினார் என்று சொல்லி அந்த தேவனாகிய கர்த்தர் எங்களோடு கூட இருக்கின்றார். நான் எனக்கு அதிகாரம் கொடுக்கப்படாவிட்டால் அந்த அதிகாரம் என்மேல் கிரியை செய்யாது. நோய்க்கு நான் என்மேல் அதிகாரம் கொடுத்தால் தான் நோய் என்மேல் பலன் செய்யும். நோய் என்மேல் அதிகாரம் இல்லை உனக்குண்டா, அதுக்கு அதிகாரம் இல்லை. ஏனென்றால் அந்த அதிகாரத்தை தந்தவரும் கொடுக்கிறவரும் நிறைவேற்றுகிறவருமா இருக்கிறவர் நமக்குள்ளே வாசமாக இருக்கின்றார். மரணம் கூட தேவனுடைய பிள்ளைகளை அழித்து கொடுக்கிறதில்லை. இதை நான் செய்து கொண்டிருக்கும் போது ஒரு காரியத்தை சொல்லும்படி எனக்கு இருதயத்திலே தோன்றினது. இன்றைக்கு பூமியிலே, இன்றைக்கு அல்ல, அன்று கிறிஸ்து தொடக்கம் இன்ற வரைக்கும் பூமியிலே கிறிஸ்தவர்கள் கொலை செய்யப்படுகின்றார்கள். அழிக்கின்றவன் அழித்துக் கொண்டுதான் போகின்றான். ஆனால் கிறிஸ்தவர்கள் பெருகி கொண்டுதான் இருக்கின்றார்கள். கிறிஸ்தவர்களை அழித்து விட முடியாது தேவன் நினைத்தால். ஆனால் கிறிஸ்தவர்களுக்குள்ளே தேவ அன்பு இல்லை என்று நினைத்தால், அந்த தேவ அன்பை தேவன் ஊற்றாமல் விட்டிருந்தால், கிறிஸ்தவர்கள் இந்த அழிப்பை தொடங்கி இருந்தால் இன்றைக்கு எவ்வளவோ காரியம் நிறைவேறி இருக்கும். ஆனால் இந்த கிறிஸ்தவர்கள் தங்களை அழிக்கின்றவர்களையும் மன்னிக்கின்றபடியினால் தான் இன்றைக்கு இந்த பூமியை இருக்கின்றது. இல்லைன்றால் பூமி எப்பொழுதும் அழிந்து போய்விடும், தேவனுடைய அக்கினிக்கு சுட்டிரையாக்கப்பட்டிருக்கும். ஆனால் இன்றைக்கும் தேவனுடைய பிள்ளைகளை எத்தனை ஆயிரம் பேர் அழிக்க நினைத்தாலும், எத்தனை பேர் கொலை செய்ய விழிக்கிட்டாலும் அழிக்க முடியாதுங்க. ஏனென்றால் விழுகின்ற ஒரு விதை 100, 60, 30 பெருகி கொண்டுதான் இருக்கும். அமெரிக்கா தேசத்திலே விழுந்த அந்த கிரேட்ஸினுடைய ஒரு விதை பார்த்தவர்கள், கொன்றவர்கள் கொன்று விட்டோம் என்று பெருமிதப்படலாம். ஆனால் அது 100, 1000 அமெரிக்காவிலே பெருகும். அந்த விதை முளைக்கும். அதனாலே தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மத்தேயு 11 சொன்னார், அந்த விதை, நல்ல விதை நிலத்திலே விழுகின்றது, கிறிஸ்துவாகிய விதை நிலத்திலே விழுகின்றது. அது 100, 60, 30 கனி கொடுக்கும். அது கனி கொடுக்கிறது மாத்திரமல்ல, அதில் இருந்து இன்னும் பல பல பல. ஒரு கிறிஸ்துவில் இருந்து 12 அப்போஸ்தலர்கள், 120 சீடர்கள். இன்றைக்கு அப்போஸ்தலர்களில் இருந்து எத்தனை எத்தனை ஆயிரம். கிறிஸ்துவை அழித்து விட முடியாது. ஆனால் கிறிஸ்தவர்கள் அழிக்கப்படுகிறது வேதனைக்குரிய விஷயம். ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், என்னையும் எவனும் அழித்து விட முடியாது. இந்த சரீரம் ஒரு நாள் மரிக்கும், இந்த சரீரம் ஒரு நாள் அழிந்து போகும். ஆனால் இந்த ஆவி ஆத்மாவை, இந்த நித்திய ஜீவனை ஒருவரும் பறித்துவிட முடியாது. சில வேளை இந்த சரீரத்தை அழித்து போடுகிறவர்கள் பெருமை பாராட்டலாம், நாங்கள் கொன்று விட்டோம் என்று பெருமை பாராட்டலாம். ஆனால் இந்த அந்த தேவன் அந்த நித்திய ஜீவனை யாரும் பறித்து விட முடியாது. அதுதான் கிறிஸ்துவுக்குள் காணப்படுகின்ற மற்றவர்கள் அறியாத அதிகாரம். நான் சொல்லுகிறேன், தேவனுடைய பிள்ளைகளுக்கு நான் சொல்லுகிறதானது, உங்களை குறித்து நீங்கள் பயப்பட வேண்டாம், கலங்க வேண்டாம், வேதனை அடைய வேண்டாம், தூக்கம் அடைய வேண்டாம். கொண்டு விடுகிறார்கள், அழிவு வருகின்றது என்று சொல்லியெல்லாம் நீங்கள் வேதனைப்பட வேண்டாம். நான் உங்களுக்கு சொல்லுகிறதான ஒரு காரியம், இந்த பூமியிலே மரணம் எங்களை நெருங்கலாம், ஆனால் நித்திய ஜீவனை யாரும் பறித்து விட முடியாது. உங்களுக்கு நாங்கள் நினைக்க வேண்டிய ஒரு காரியம், அந்த கிறிஸ்து என்கின்ற அதிகாரம்
எங்களுக்குள்ளே உண்டு. அந்த அதிகாரம் சில வேளையில ஆணவம் உள்ள அதிகாரமாய் கூட தோன்றலாம். ஆமாங்க, அப்போஸ்தலர்கள் கூட சொன்னாங்க, என்னை கொல்ல வேண்டுமானால் கொல்லுங்கள், ஆனால் நான் கிறிஸ்துவை மறுதலிப்பதில்லை என்கின்ற அந்த அதிகாரம் அது பரத்தில் இருந்து கொடுத்தது. அது தேவனால் கிறிஸ்துவுக்கு கொடுக்கப்பட்டது, கிறிஸ்துவால் எங்களுக்கு கொடுக்கப்பட்டது. தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற ஒவ்வொருவருக்கும் அதிகாரம் உண்டு. அந்த அதிகாரம் காணப்பட வேண்டும். அந்த அதிகாரம் தனிய அற்புதம், அதிசயம், அடையாளங்கள் செய்கின்றது அல்ல, மரித்தோரை எழுப்புகிறது மட்டுமல்ல, குற்றம் அதாவது நோய்களை சுகமாக்குறது மட்டுமல்ல, பாவங்களை மன்னிக்கிறதும், எங்களுக்கு விரோதமாய் வருகிறவர்களை மன்னிக்கிறதுமான அதிகாரம் அது உங்களிலே காணப்படுமானால் தேவன் உங்களில் வல்லமையாய் கிரியை செய்ய போதுமானவராய் இருக்கின்றார். பிதாவே, நம்முடைய சமூகத்திலே என்னை ஒப்புக் கொடுக்கிறேன். தேவரே, நீர் சகலவற்றையும் ஆளுகை செய்கிறது இருக்கிறேன். ஆண்டவரே, உம்முடைய வல்லமைகள் என்றும் அழிந்து போகவில்லை நடி. உம்முடைய ஆளுகை அதிகாரம் என்றும் இருக்கிறது நடி. அந்த கிறிஸ்துவின் அதிகாரம், அந்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் அதிகாரம், அந்த வல்லமையுள்ள நாமத்துக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அந்த வல்லமையுள்ள நாமத்துக்குள்ளே காணப்படுகின்ற அந்த ஜீவனுக்காக, நித்திய ஜீவனுக்காக நன்றி செலுத்துகிறேன். பிதாவே, உங்கள் ஒவ்வொருவரையும் உங்களுடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உம்மிடத்திலே சொன்னது போல, பிதாவே, நீர் எனக்கு தந்தவர்களை நான் உம்மிடத்திலே தருகிறேன். நீர் எனக்கு ஒப்புவித்ததை நான் இவர்களிடத்திலே ஒப்புவிக்கின்றேன். நான் உலகத்தார் அல்லாதது போல இவர்களும் உலகத்தார் அல்ல. என்னை உலகம் பகைத்தது போல இவர்களை உலகம் பகைக்கும். நீர் என்னோடு கூட இருந்தது போல அவர்களோடும் கூட இரும். நீர் என்னை கைவிடாதது போல அவர்களை கைவிடாதிரும் என்று சொல்லி, அதே போல பிதாவே, இந்த வேளையில் என்னை ஒப்புக் கொடுக்கிறேன், எங்களை ஒப்புக் கொடுக்கிறேன், இதற்குள்ள இருக்கிற ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுக்கிறேன். பிதாவே, கிறிஸ்துவை உலகம் பகைத்தது ஆண்டவரே, எங்களை உலகம் பகைக்கிறது நடி. ஆண்டவரே, கிறிஸ்துவுக்குள் ஒப்புவித்ததை நீர் எங்களுக்கு ஒப்புவித்திருக்கிறேன் நடி. தகப்பனே, உங்களுடைய சமூகத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறேன். நீர் எங்களுக்கு ஒப்புவித்ததை ஒருவனும் பறைத்து விட முடியாது நடி. அதை நீர் எங்களுக்கு வைத்திருக்கிறபடி நான் உமக்கு நன்றி செலுத்துகிறேன். கிறிஸ்துவின் ஜீவன் எங்களுக்குள்ளே வெளிப்படட்டும். பிதாவே, எங்களையும் கிறிஸ்துவின் நற்கிரிகை செய்கிறவர்களாய் எங்களை நடத்தியும். தகப்பனே, உம்முடைய கிரிகைகள் எங்களுக்குள்ளே காணப்பட நீர் எங்களை நடத்தும். சகல துதியான மகிமையையும் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன் பிதாவே. ஆமென், ஆமென்.